மழை கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 24ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 647க்கு நம்ம வந்து மெயினாக கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 6-4 கொடுத்துருந்தோம். அடுத்து நம்ம வந்து 5-0 கொடுத்துருந்தோம். அன்றைக்கி வந்து 6-4 கொடுத்துருந்தோம். இது 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் ஆகிருக்கு. நான் 5-0 ஒரு நம்பர் வந்திருந்தேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக வந்திருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஆல் போர்டு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6-4 இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக வந்திருக்கும் நம்மளே. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 25ஆம் கணிப்பு பார்த்தலாம். இன்றைக்கி வந்து வேறு புது மெத்தட் நான் வந்து எடுக்கலை. ஓகேவா, நேற்று போட்ட மெத்தட் அதே பேட்டர்ன் தான் நான் வந்து ரிட்டர்ன் போடுறேன். ஓகேவா, கணிப்பில் வந்தால் லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து 25ஆம் ஒரு கணிப்பு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கேரளா அண்டியே பார்த்திங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா, கேரளா அண்டியா 2 ஷோமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம வந்து 25ஆம் ஒரு கணிப்பு வீடியோ நம்ம வந்து என்னன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, 5 டேஸ் 1 to 689. இந்த 689 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ 689 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 694 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்னு கிடைச்சது 3/8ன்னு கிடைச்சிருக்கு. 3/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா 689 வச்சுட்டு நமக்கு 38ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 293. இந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 293 ரூட் ஆப்ஷன் 694 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 8/6ன்னு கிடச்சிருக்கு. 8/6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 293 வச்சுட்டு நமக்கு 8/6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பற்றி நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 268 ரூட் ஆப்ஷன் 694 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்திங்கன்னா 5/4. ஓகேவா, 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 268 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 940. இந்த 940 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 940 ரூட் ஆப்ஷன் 694 கூடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் 6/7ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 940 வச்சு அடி நமக்கு 6-7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 647. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 647 ரூட் ஆப்ஷன் 694 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் ஒரு என்னன்னு பார்த்திங்கன்னா 8/1ன்னு கிடச்சிருக்கு. 8/1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 647 வச்ச அடியில் நமக்கு வந்து 8/1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து போர்டு மார்க் பண்ணல, ஏன்னா இது வந்து தொடர்ந்து ஒரு 7-8 நாளாக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து புது பேட்டர்ன் எடுக்க டைம்லனாலும் வந்து பழைய பேட்டர்னை நான் வந்து போட்டுட்டேன். ஓகே, உங்கள் கணிப்பில் வந்தால் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா, இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் எடுத்துக்கலாம். இல்லை 689. அந்த 689 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, 689 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நாளைக்கு வந்து நம்ம வந்து பேட்டர்ன் மாற்றிடலாம். ஓகேவா, நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ஒன்றும் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வந்து 4 நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து போர்டு கேசிங் வர மாதிரி ரூட்டு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கொடுத்துடலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க. இப்போ 689 ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் வந்து 985 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9/1 கிடச்சிருக்கு. 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 689 வச்சு நமக்கு 9/1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்
நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 293. இந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். ஓகேவா, 293 ரூட் ஆப்ஷன் 985 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லாட்டி 6. ஓகேவா, 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 293 வச்சு நமக்கு 4 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 268 ரூட் ஆப்ஷன் 985 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 3 அப்படி இல்லாட்டி 9ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 268 வச்சு நமக்கு 3 9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 940. இந்த 940 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் வந்து பார்த்தலாம். 940 வச்சு நமக்கு வந்து முதலுடைய நம்பர் 0 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 940 வச்சு நமக்கு 0 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 647 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். 647 ரூட் ஆப்ஷன் 985 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 647 வச்சு நமக்கு 6 அப்படி 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆல் போர்டு பற்றி நம்ம வந்து 1 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் கொடுத்துருக்கோம். மற்றபடி 6 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து புது பேட்டர்ன் எடுக்கிறதுனால எனிபடி கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுறது ரொம்பவும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அதில் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 16 61 12 21 86 68 82 28ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்க. நம்மளே இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க கணிப்பில் வரலைன்னா. ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 647க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட்டில் இதை வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதோடைய மணி அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இன்னும் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 6-0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பி போர்டில் 4ஆம் நம்பர் சூப்பராக வந்து நியூஸ் கொடுத்துருக்காப்புல. மேட்ச் பண்ணி தான் ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கும். அடுத்தபடியாக மணி மேகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஓரளவுக்கு சூப்பராக நீங்கள் கொடுக்குறீங்க. ஆல் போர்டில் 6-1 கொடுக்குறீங்க. 6ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக விஜயகுமார் அவர் பற்றி இன்றைக்கி வந்து 7 எடுத்திருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து ஏபிபிசி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. முடிஞ்ச அளவுக்கு சி போர்டு சூப்பராக வந்து எடுத்திருக்காப்புல. அடுத்து பாஸ்கர் அவர் பார்த்தீங்கன்னா பிசி 57ன்னு வச்சுருக்காப்புல. நம்மளே ஒரு நம்பர் கம்மி பண்ணி 47ன்னு வச்சுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான நீச்சல் வந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5-6 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிவகுமார் அவர் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் எடுத்துருக்காப்புல. இன்னைக்கு நாளைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வினிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆகானா இப்போ தான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான ஒரு வினிங் கொடுத்துருக்காப்புல. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 47 ஒரு அருமையான வினிங் கொடுத்துருக்காப்புல. ரொம்ப 647க்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான 3 செட்டில் வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏன்னா ஒரு திருடிச்சு தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணல. நான் 418 இந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. அடுத்து குணசேகரன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-6 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 6ஆம் நம்பர் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அவரு பார்த்தீங்கன்னா 3-4-6-7 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 647க்கு இன்றைக்கி மட்டும் 4 நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கும். 3 நம்பருமே 4 நம்பரில் 3 நம்பருமே சூப்பராக நியூஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக இவர் வந்து மாணிக்கம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்து ஏ போர்டுக்கு 6 நம்பர் வந்துச்சு. அடுத்து வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்காங்க. நம்மளே இதில் வந்து 7ஆம் நம்பர் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல.
அடுத்து ராகி தர்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7-2 கொடுத்துருக்காப்புல. அதில் 7ஆம் நம்பர் 2 நம்பர் சி போர்டு வச்சு தான் எடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து பிசி ஒன்று கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி 6-47 பார்த்தீங்கன்னா 0-47 கொடுத்துட்டாப்புல. சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருக்காப்புல. நம்மளே சி போர்டு தான் 7 ஒரு மாதிரி எடுத்து சூப்பராக போர்டு செட் பண்ணியிருக்காப்புல. இன்றைக்கி வந்து ஒரு 6ஆம் நம்பரை போட்டுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கோம். மேடல் அவர் பார்த்தீங்கன்னா 8-6 கொடுத்துருக்காப்புல. இல்லை 6ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்துருக்காப்புல. கீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 4-5-6 கொடுத்துருக்காப்புல. இல்லை 4-6-2 நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஒரு யோகாரதா அவங்க பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 கொடுத்துருக்கீங்க. சூப்பராக ஒரு கணிப்பு எடுத்துருக்கீங்க. ஓகே, நம்மளுக்கு அடுத்தபடி குமரேசன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5-2-4-7 கொடுக்குறாப்புல. இதில் வந்து 4-7-2 நம்பர் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுக்குறாப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசியில் இன்றைக்கி வந்து ஏசி பார்த்தீங்கன்னா ஏசிபிசிக்கு 67 பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூஸ் வந்து கொடுக்குறாப்புல. ஏ போர்டுக்கு 6 வச்சு தான் மெயினாக எடுத்துருக்காப்புல. சூப்பரான நம்மளே வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கமெண்ட் பண்ணாப்புல. நேற்றுக்கே நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாப்புல. ஒரு சூப்பரான கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஓகேவா. ஏபி பார்த்தீங்கன்னா 64. அவர் வந்து ஏசிபிசி மட்டும் கொடுத்துருக்காப்புல. ஆல்போர்டு வச்சுருந்தாப்புல என்னன்னு தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 64 பார்த்தீங்கன்னா சூப்பரான வினிங், 67 சூப்பரான வினிங், சூப்பரான கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஓகே, நம்மளுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. புதுசாக வரும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்மளே. ஓகேவா. நான் வந்து இன்றைக்கி வேலை விஷயமாக வெளியே போனாலும் நம்ம வந்து ஸ்கெச்சிங் சரியாக பார்க்கல. அதுக்கோசரம் நம்ம நேற்று போட்ட பேட்டர்னே போட்டோம். ஓகேவா. அதனால் நம்ம கண்டிப்பாக வந்தால் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஸ்கெச்சிங்காக பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா.